நான் இன்றைக்கி கேன்வாவில் டியூட்டோரியல் எடுக்க போகிறேன். போஸ்டர் டிசைன் பற்றி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த போஸ்டர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல், பேசிக் பிகினர் டியூட்டோரியல் நான் எடுக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணோன்னே க்ரியேட் டிசைன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். நான் பேக்ரவுண்ட் கலர் நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்நெட்டில் போய்ட்டு ஃப்ரீ பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நான் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். பர்கர் இமேஜு ஃப்ரீயாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவருக்கு ஃப்ரீயாக பிக்சல் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போய்ட்டு அதை நம்ம ஃப்ரீயாக பிக்சல் கட் பண்ணி பர்கரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் கொடுத்தோம்னா நல்லா நீட்டாக க்ளீனாக கட் பண்ணி எடுத்துரும். கேன்வா ப்ரோவில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஃப்ரீ கேன்வா தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் இந்த ஆப்ஷன் இல்லை, கட்டிங் ஆப்ஷன். அதனால் நம்ம வெப்சைட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெப்சைட் நிறையா இருக்குது. அந்த வெப்சைட் போனோமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் பண்ணுறோம். அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில். அதில் 2 இமேஜும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அட் அ டைமில் 2 இமேஜும் நீங்கள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பர்கர் மேலே இன்னொரு பர்கரை வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேலே ஸ்கேல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் டைட்டில் எழுத போகிறேன். பர்கர்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய டைட்டில் எழுத போகிறேன். எழுதிட்டேன், டைப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற கலர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கேற்ற ஃபாண்ட் நான் கொடுக்குறேன். அதுக்கேற்ற ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டன் 80 பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். நல்லா போல்டாக இருக்கணுன்ட்டு. அதை பர்கருக்கு கீழே நான் செட் பண்ணிக்கிறேன் ஃபார் டிசைனிங் பர்பஸ்க்காக. அதுக்கப்புறமேலு பிக் பர்கர் டீல்ஸுன்னா நான் கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் பிக்கு எழுதிக்கிறேன் எல்லோ கலரில் டைப் பண்ணிவிட்டு கீழே டீல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் பர்கரை ஸ்கேல் பண்ணிப்பேன். நல்ல சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பர்கரை நான் சைஸை சின்னது பண்ணிக்குவேன். 2யுமே நீங்கள் அட் அ டைமில் கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். 2ம் செலக்ட் ஆகிடும். எப்போவுமே நீங்கள் லேயர்ஸில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேயர்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுனா, அந்த இடத்துல பொசிஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த எடிட்டு, பிஜி ரிமூவர், எரேசர், ஃப்ளிப்பு, அனிமேட்டு, பொசிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த பொசிஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கீழேயும் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சம் எலிமெண்ட்ஸ் இருந்தது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இன்புட் பண்ணுறேன் ஃபார் டிசைனிங் பர்பஸ்க்காக. ஓகே, எப்போவுமே பொசிஷனுக்குள்ளே போய்ட்டு லேயர்ஸில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் லேயர்ஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுக்கிறேன். ஷேப்ஸ்குள்ளே போய்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் எடுத்துகிட்டு அதை நான் எடிட் பண்ணி ஒரு ரிப்பன் மாதிரி நான் எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணிவிட்டு நான் அதில் பர்கர் பேக் சைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பர்கருக்கு பேக் சைடில் போகிற மாதிரி ரெட் கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு கொடுத்துட்டு பர்கருக்கு பேக் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லேயர்ஸில் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டிங்கன்னா அது கீழே போயிடும். பர்கர் கீழே இப்போ ஒரு எஃபெக்ட் மாதிரி வருது இல்லையா, அதுக்காக தான் நான் பர்கரை கட் பண்ணி எடுத்தது. அதுக்கப்புறம் அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் நான் டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். எவ்ரி சாட்டர்டே அண்ட் எவ்ரி சண்டே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் டீல்ஸ் ஆஃபர் பார்த்தா 20% ஆஃபர்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்க போகிறேன். இப்போ எவ்ரி சாட்டர்டே போட்டுட்டேன்னா அந்த எவ்ரி சாட்டர்டே கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால லெட்டர் ஸ்பேஸிங்கில் போய்ட்டு லைன் ஸ்பேஸிங்கில் நான் குறைச்சிக்கிறேன். லெட்டர் ஸ்பேஸிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை லைன் ஸ்பேஸிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கிட்ட வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஆப்ஷனில் இருக்குது. இன்டர்ன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு இதில் ஒரு ஃபாண்ட் இருக்குது, எக்ஸ்டெண்டன்னு சொல்லிவிட்டு அதே ஃபாண்ட்டில் வேறு ஒரு சைஸ் எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு வேறு ஒரு சைஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ்டெண்டன் 80-60 இருக்குதுன்னு நினைக்கிறேன், 50 or 60. அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஐ திங்க் 80 தான் போட்டிருக்கேன் நான் அகெயினும். மறுபடியும் எவ்ரி சாட்டர்டே அண்ட் எவ்ரி சண்டே மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு நான் ஒரு பேட்ச் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். 20% ஆஃபருக்கு சண்டே கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பேட்ச் கிளிக் பண்ணுறதுக்கு ஷேப்ஸ்குள்ளே போங்க. எலிமெண்ட்ஸில் போய்ட்டு ஷேப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பேட்சஸ் வரும். பேட்சஸில் ஷேப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேப் எந்த ஷேப் வேணாலும் உங்களுக்கு தேவையான ஷேப்பு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே கார்னர் மாதிரி ஒன்று காட்டுது பாருங்கள் இந்த சைடில். அந்த கார்னர்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ரவுண்டிங் பண்ணிக்கலாம், பாயிண்ட்ஸை கம்மி பண்ணிக்கலாம், இன்னர் டெப்த் இருக்கு இல்லையா அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து உங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பேட்ச் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். என்ன ஃபாண்ட்னா 20% ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கு இல்லையா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ 20% ஆஃப் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். 20%ன்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸை நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிகினராக இருந்தீங்கன்னா மவுஸ் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் போதும். ஈஸியாக போஸ்டர் டிசைன் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறீங்க, பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர் டிசைன்ஸை நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட நாலேஜ் டெவலப் ஆகும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோவும் டெவலப் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த போஸ்டர் டிசைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் அதை குரூப் பண்ணிட்டேன். 3ஐயும் சேர்த்து Ctrl+G கொடுத்திங்கன்னா குரூப் ஆகிடும். அதை நான் எங்கே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஆரோ மார்க்கு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிராஃபிக்ஸுங்கிற இடத்துல போய் நீங்கள் ஏரோன்னு டைப் பண்ணிங்கன்னா ஆரோ மார்க் கிடைக்கும். அந்த ஆரோவை தூக்கிட்டு வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கலர் வந்து எல்லோ கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு போஸ்டர் டிசைன். உங்களுக்கு இந்த போஸ்டர் டிசைன் கண்டிப்பாக இம்ப்ரெசிவாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் கற்றுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். என்னோடய டிசைன் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வரும். கண்டிப்பாக என்னோடய டியூட்டோரியலை நீங்கள் டெய்லி பார்க்கலாம். தேங்க்யூ.